ஆங்கில கவியான வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதிய ஒரு கவிதையில் ஒரு பறவையை பற்றி குறிப்பிடுகின்றார். அந்த பறவையானது நார்வேயில் பறந்து கொண்டிருந்தது. திடீரென அது பறந்து கொண்டிருந்த பகுதியில் புயல் வீசி அதை தன் போக்கில் இழுத்து கொண்டு போனது. அந்த பறவைக்கு புயலின் போக்கில் பறக்க விருப்பமில்லை. மாறாக அது புயல் வீசிய திசைக்கு எதிர் திசையில் பறக்க முடிவு செய்தது. அது எவ்வளவோ முயற்சி செய்தும் அதனால் புயலை எதிர்த்து பறக்க முடியவில்லை. அதன் சிறகுகள் ஓய்ந்தன. ஒரு கட்டத்தில் அந்த பறவை தன்னால் புயலை எதிர்த்து பறக்க முடியாது என்பதை உணர்ந்ததும் அது புயலின் போக்கிலேயே பறந்து போனது. இதனால் அது இங்கிலாந்தில் உள்ள பசுமையான ஒரு காட்டு பகுதியில் இறங்கியது. அப்போது அந்த பறவை தனக்கு வேண்டிய எல்லாமும் இங்கிருக்கின்றது என்று நினைத்து மகிழ்ச்சி அடைந்தது. இந்த நிகழ்வில் இடம்பெறும் புயலை நம் கடவுளின் திருவுளத்தோடு ஒப்பிடலாம். எப்போதெல்லாம் அந்த பறவை புயலை எதிர்த்து பறக்க நினைத்ததோ அப்போதெல்லாம் அதற்கு காயங்கள் ஏற்பட்டு சோர்ந்து போனது. மாறாக அது புயலின் போக்கில் பறந்து போனபோது மிக அற்புதமான இடத்தை அடைந்தது. நாமும் கடவுளின் திருவுளத்திற்கு எதிராக நடக்கின்ற போது துன்பங்களுக்கு மேல் துன்பங்களை சந்திக்கின்றோம். அதே வேளையில் நாம் கடவுளின் திருவுளத்தின்படி நடக்கின்ற போது மிகுந்த ஆசியை பெறுகின்றோம். யூதா நாட்டை ஆண்டு வந்த ஆகாசு மன்னனுக்கு எதிரிகளிடமிருந்து ஆபத்து வந்தது. அப்போது அவன் ஆண்டவரின் துணையை நாடியிருக்கலாம், அல்லது அவன் ஆண்டவரின் துணையை நாடாமல் அவரது திருவுளத்தின்படி மனிதர்களின் உதவியை நாடுகின்றான். இதனால் இறைவாக்கினர் எசையா அவனிடம், என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ என்று சொல்லிவிட்டு, இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்றார். ஆகாசு சாதாரணமானவன் இல்லை, அவன் யூதா நாட்டு மன்னன். அப்படிப்பட்டவன் ஆண்டவரின் திருவுளத்தின்படி நடக்காத போது சாதாரண ஒரு பெண்ணான மரியா முதன்மை வானதூதர் கபிரியேலிடம், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரின் திருவுளத்தின்படி நடக்க முடிவு செய்தது வியப்பாயிருக்கின்றது. வானதூதர் கபிரியேல் கடவுளின் மீட்பு திட்டத்தை பற்றி மரியாவிடம் சொன்னபோது